இதில் வந்து இறைச்சிக்கறி. வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான சமையல் காணொளி ஒன்று தான். இன்றைக்கு வந்து என்ன சமைக்க போகிறோம் நாங்கள்? இன்றைக்கு வந்து நாங்கள் நல்ல நாட்டுக்கோழி இறைச்சி குழம்பும் வச்சு மீன் பொரியல் செய்ய போகிறோம். அதோட வந்து முருங்கையில் வர கத்திரிக்காய் பால் கறி, முட்டை அவியலண்டு அப்படி பல மாதிரியான சமையல் தான் செய்ய போகிறோம். இப்போ கத்திரிக்காய் பால் கறி அதெல்லாம் வைக்கிறதெல்லாம் ஏற்கனவே நாங்கள் காணொலியில் காட்டியிருக்கிறபடியாக நாங்கள் அதை செய்யலை. ஏன் இவ்வளவும் ஒரேடியாக சமைக்கிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களை பார்க்குறதுக்காக ஒரு உறவுகளை வந்து எங்களடியில் வேற போயினோம். மழையண்டபடியாக எங்களுக்கு சமையலே செய்ய வேண்டாம், உங்களை வந்து உண்மையிலுமே நாங்கள் பார்த்தா காணும், சாப்பாடு ஒன்றும் தேவையில்லை எங்களுக்குன்னு சொல்லியிருந்தவே. இருந்தாலும் எங்களுக்கு மழை கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கு. ஃபுல்லாகவே இருள் சூழ்ந்துதான். நேற்று வெயில் அடிச்சது, இன்றைக்கு ஃபுல்லாக மூடின ஓடி இருக்குது. ஆனால் மழை பெய்யல. நாங்கள் வந்து அதான் எங்கட திருப்திக்கு வந்து அவைக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு சமையல் என்ன செய்து கொடுக்க போகிறோம். அவையில வந்து இந்த காணொலியில் அப்படி காட்டுறதா என்னன்னு தெரியல. நாங்கள் என்ன சமைக்கிறோம்ன்றதை வந்து இந்த காணொலியில் வந்து பார்ப்போமே. மற்றது எல்லாருக்கும் எல்லாம் விருப்பம் இல்லை தானே, அதால நாங்கள் வந்து அது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. தொடர்ந்து அப்படியே சமையலை பார்ப்போமே. இஞ்சால பார்த்தீங்களா என்றால் மஞ்சள் செவ்வரத்தை அப்படி இருக்கு. இது வந்து ரோஸ் அடுக்கு செவ்வரத்தை இப்படி பூத்திருக்கேன்னு பாரு. மலையோட எல்லாம் நல்லா பூத்திருக்கு. அங்கால வந்து சிவப்பு கலர் அடுக்கு செவ்வரத்தை. உங்களுக்கு சீனியாஸ் எல்லாம் இருக்குது. அப்படி அவங்கள சீனியாஸ் அங்கே பரவலாக இருக்குது. ரோசா இதான கூட அந்த ஊர் ரோசா. இது வந்து எப்படி பூ, ரோசா பூவே பாட்டேன்னா இந்த ரோசா பூ தான். ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ, இந்த ரோசாப்பூலாம் வந்ததானே? அப்படித்தானே? அப்படித்தான். ஆனால் இப்போ வந்து பல வர்ண நிறங்கள்ல எல்லாம் வந்துட்டுது ரோஜா பூக்கள் வந்து. இதுதான் இந்த பழைய ஊரின ரோசாப்பூ. இதெல்லாம் வந்து எங்களோட சமையல் இன்றைக்கு நடக்குது. அதோட பச்சரிசி சோறு பானை ஃபுல்லாக காய்ச்சி வச்சுருக்குதா. அதோட இஞ்சால கத்தரிக்காய், ஆமாம் கத்தரிக்காய் அவிஞ்சி ஒன்று இருக்குது. எல்லாமே நாங்கள் வெட்டி வந்து ஆயத்தப்படுத்திட்டோம். முறைச்சி சிறக்கெல்லாம் முடிச்சு வச்சிருக்கு. அங்கே உருளுக்கு வந்து உள்ளி இஞ்சியெல்லாம் முடிச்ச குறையில் இருக்குது. அதுக்கடையில் நான் என்ன செய்ய போகிறேன்டா டக்க நான் தேத்தனி அது கொடுத்துட்டு வரேன் வேலைக்காரன் நகலுக்கு. அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா என்றால் தேன் கூடு கட்டி இருக்குது. இப்போ எங்கள்கிட்ட தம்பி தான் கண்டுட்டு காட்டினவர் எவ்வளோ தேனி நிற்குதுன்னு பார்த்தீங்களோ. இப்போ இது வந்து இப்படியே இருந்தால் பறந்துடும். நாங்கள் பக்கத்தில் ஒரு மண்பானை உண்டை வச்சோம் உண்டால், ஒரு ஓட்ட மண்பானை உண்டை, அதுக்குள்ளே அப்படியே வந்து இருந்துடும். என்னம்மா கத்தரிக்காய் கறி என்ன சொல்லுது? பாலெல்லாம் விட்டாச்சுண்ணே. இன்றைக்கு அம்மாவும் சேர்ந்து தான் சமையல். ஏன்னா அம்மா எழுப்பி ஓடுறா. அம்மா கருவேப்பம் இல்லை போடுங்க போகிறா. மாமியும் மருமகளும் சேர்ந்து இன்றைக்கு சமையல் வந்து கடையில் மீனை பொறிச்சு எடுப்போம். நடுக்கவே மாமியும் மருமகளும் சேர்ந்து வீட்டு சமையல் பெரும்பாலும் சேர்ந்து தான் சமையல். இங்கே வந்தால் இங்கே, அங்கே போனால் சுஜியில் அம்மாவோட, இங்கே வந்தால் மாமியோட. தேசிக்காய் முடிங்கொண்டு வாங்கோ. இந்த மீன் வந்து எங்களுக்கு நல்ல முருகை பொரிஞ்சிட்டுது. அதுவும் வந்து பேர மீன் என்ன நல்ல மெல்லிசா தான் போட்டிங்க. நாங்களே என்னடா பொரியலுக்கு தானே என்னண்டா கொஞ்சம் அவசரமாக எடுக்கிறபடியே சரியாக காட்டையிலாமல் கிடக்கும். மழை வரப்போதுன்ற ஒரு அவசரம், அதுக்கிடையில் சமைச்சு முடிச்சு போடணும். மற்றது இதெல்லாம் நாங்கள் வளமையாக செய்த சமையல் எல்லாம் வந்து இருக்கிறத வந்து பெரிய பலாகுதியில் இருந்தாச்சு. கீழே ஈரம். தம்பி இது கருவேப்பிலை கொண்டு வந்துட்டீங்களா ஐயா? எப்படி வருதுன்னு வேறு. இது வந்து பார்த்தீங்கன்னா இறைச்சி கறிக்கு வந்து ரம்பையில் போட்டால் கறி நல்ல வாசமாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் இறைச்சி கறி வைக்க போகிறோம். அதோட வந்து மீனெல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சேண்ணே. அதோட பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி என்றபடியாக நான் பெருஞ்சீரகமும் வெந்தயம் கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துருக்கிறேன். ஏன்னா அந்த நாட்டுக்கோழி பொதுவில் அந்த சூடு கொண்ட இறைச்சின்னு சொல்லுவினோம் இல்லை, அது வந்து வெந்தயம் கூட போட்டால் நல்லது. அதோட பார்த்தீங்கன்னா வெங்காயம், அதோட வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கொள்வோம். கருவேப்பிலையெல்லாம் பிடுங்கி கழுவி வச்சுருக்கிறேன், அதையும் வந்து உருவி போட்டுக்கொள்வோம். கம்பையை வந்து அப்படியே பிச்சு போட்டால் தான் நல்லா.
அப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் அப்படியே எங்களுக்கு நல்லா வதங்கட்டுக்கு. எங்களுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிட்டது. இப்போ நாங்கள் வட்டியெல்லாம் கழுவி வச்சுருக்கிற இறைச்சியை சேர்த்துக்கொள்வோம். இன்னும் நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இறைச்சி வந்து நல்லா தண்ணி விடும் எங்களுக்கு. அந்த தண்ணியில் வந்து நல்லா அவியட்டுக்கு. இப்போ வந்து மூடி விடுவோம். கத்திரிக்காய் பால் கறி வந்து நல்லா ஆறிட்டு நாங்கள் தேசி புளியும் சேர்த்துட்டோம். இதை வந்து ஒரு சட்டிக்கு மாற்றி எடுப்போம். இல்லை மெட்டாக வேண்டாலும் சரி. சரி. இப்போ நாங்கள் ஒரு கத்திர வந்து பார்ப்போம். சுடும். அப்பா சுடுதுதான். எவ்வளோ தண்ணி விட்டு அவங்கிருக்கு. என்ன செய்ய வேண்டாம், நாங்கள் இறைச்சி கறிக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். வடிவாக கலந்து விடுவோம். இன்னும் கொஞ்சம் அவியட்டுக்கு. அப்படி கொஞ்சம் தண்ணியும் முடியல, நல்லா தண்ணி விட்டு இப்படி அவிஞ்சிருக்குதாங்க. இன்னும் கொஞ்சம் அவியட்டுக்கு. இப்போ வந்து நாங்கள் திறந்து பார்ப்போம். கொஞ்சம் கூட இறைச்சின்ற அப்படியே பெரிய சட்டிக்கான் இன்றைக்கு சமையலை. மற்றது இந்த இறைச்சி வந்து அப்படியே குழம்போடையே தனியாக சாப்பிட்டு கொள்ளலாம். அவ்வளோ சுவையாக இருக்கும். அதோட வீட்டை மக்கள் கொடுத்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இறைச்சி கறிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்வோம். இது உண்மையிலுமே இது வந்து உரைப்பு வந்து இறைச்சி கறியை பொறுத்தளவில் நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளுங்க. இது வந்து சரியான உரைப்பான தூள் தான். நான் கொஞ்சம் சின்ன கரண்டி போட்டிருக்கேன். ரைட், இப்படியே கலந்து விடுவோம். அந்த மாதிரி அடுப்பு மூடி விடட்டும். இன்றைக்கு தான் கொஞ்சம் கூடுதலாக வேலை செய்து வேறுபடுதுதான். கம்பையில் எல்லாம் தானே புனிங்க கொண்டு வந்தேன். புறையெல்லாம் கொத்தி மழைக்கு முதல்ல எல்லாம் எடுத்து போட்டுட்டேன். இல்லை மழை பார்க்க இன்றைக்கு வந்து கொஞ்சம் உதவி. மழை இல்லை இப்போ பார்த்தீங்களா, இப்போ இது அடுப்பில் இருக்கவே ஒரு வந்து துணிச்சு கொண்டு போட்டு பெய்யட்டும் குளமரம் போனோம். அதுதான் எங்களுடைய ஆசை. ஆனால் இன்னும் கொஞ்சம் தூள் சேர் பண்ணாங்க, காணாது. ரைட், காணும். அப்படியே கலந்து விடுவோம். இதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்க்க அப்புறம் அப்படியே கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கொள்வோம். இனி கொதித்து வத்த சரியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொதித்து வத்தி கொண்டு வரைக்க நாங்கள் வந்து இடித்து வச்சுருக்கிற இந்த வாசனை பொருட்கள் உள்ளி இஞ்சி எல்லாம் சேர்த்துக்கொள்வோம். என்ன கொதித்து வத்தட்டுக்கு அப்படியே மூடி விடுவோம். நாங்களுக்கு திறந்து பார்ப்போம் வத்தி இருக்குதாண்டு. இன்னும் கொஞ்சம் வத்த இருக்கு. இன்னும் கொஞ்சம் வத்தட்டுங்க எனக்கு. ஆனால் கலர் அப்படி இருக்குது. ஆனால் உரைப்பு தூள் இங்கே பார்க்குறீங்க. நீங்கள் பாருங்க. இன்றைக்கு நீங்கள் பாருங்க. எனக்கு உப்பு பார்க்க தெரியாது. அப்போ போல காண மட்டும் சாப்பிட்றீங்களே. இல்லை திருப்திப்படாதவருக்கு நான் பார்த்தா தான் சரி. இதை பிடிங்க. காணுமா? எனக்கு காணும். காணும், உரைப்பும் காணும். இன்னும் கொஞ்சம் பத்தட்டுக்கு மேலே மூடி விடுவோம். மற்ற கறியிலெல்லாம் சரி தானே. இப்போ வந்து இதை வந்து வத்தி கொண்டிருக்கட்டுக்கு
இங்கே அன்னாசி பழம் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இறைச்சி கறி அப்படியே நல்லா வற்றி கொண்டு வந்துட்டு நல்லா பிரட்டலாகவே வந்துட்டுது இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா கொஞ்சமாக இறைச்சி சரக்கு இடித்து வச்சுருக்கிறோம் அதை வந்து போட்டுக்கொள்வோம். இதோட வந்து என்ன செய்ய போகிறோம்டா உள்ளி மிஞ்சியும் இடித்து வச்சுருக்கிறோம் அதையும் போட்டுக்கொள்வோம். இப்போ வந்து கலந்து விடுவோம். இனி ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு தணலில் இருந்தால் சரி. இப்போ இறைச்சி கறி சரி ஏனம்மா இறைச்சி கறி நல்லா வந்திடுது நாங்கள் இறைச்சி எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட சமையல் முடிஞ்சுதேண்ணே. ஓ என்னென்ன சமைச்சிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில சமையல் வந்து நாங்கள் காட்டையில் என்னென்னா மழையும் தானே ஏற்கனவே சமைச்ச சமையல் ரெண்டபடியாக அதில் வந்து நாங்கள் வீடியோவில் காட்டையில் பச்சரிசி சோறு இது வந்து நாங்கள் இப்போ கூடுதலாக வந்து எங்களோட அரிசி சோறு தான் சமைக்கிறது. இப்போ யாரும் வந்தாலும் நாங்கள் இதுதான் எங்களோட சோறு தான் சமைக்கிறது. இதால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அன்னாசிக்காயும் அதோட வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு சம்பல். இதில் பார்த்திங்கன்னா முருங்கையில் வர இது வந்து விரும்பி கேட்டிருந்தது. இப்போ வந்து முருங்கையில் வர பழம் வந்து நாங்கள் அன்னாசி பழம் வச்சுருக்கிறோம். இதெல்லாம் முட்டை வந்து அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். தக்காளி பழம் போட்டு நல்ல ஒரு பால் சொதி வச்சுருக்கோம். இந்த சோறுக்கு வந்து கட்டாயம் இந்த சொதியும் இந்த சோறும் இருந்தால் பெரும்பாலும் நாங்கள் நாளாந்தும் செய்கிற சாப்பாட்டுக்கு வந்து எங்களோட வீட்டு சாப்பாட்டுக்கு வந்து கட்டாயம் சொதி வைக்கிறாங்க. இதில் வந்து நல்ல பாறை மீன் பொரிய அதோடு பார்த்திங்கன்னா இறைச்சி கறி இருந்தாலே பொதுவாக வந்து அது துணக்கறி வந்து பால் கறி வந்து கத்திரிக்காய் தான். கத்திரிக்காய் பால் கறி வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் மிளகறி சமையல்னு சொன்னால் கட்டாயம் ஒரு பரப்பு கறி வைப்போம். இது வந்து இப்போ மச்ச மண்டபடியாக நாங்கள் கத்திரிக்காய் பால் கறி வச்சுருக்கிறோம். இதில் வந்து இறைச்சி கறி இப்படி இருக்குன்னு கொஞ்சம் தகவல் 2 சட்டிக்கு வச்சுக்கிறீங்க. இல்லை அது இது வந்து கொஞ்சம் வாடுது விழுந்தாலும் பண்ணிட்டு குழம்பு தானே விழுந்தாலும் பண்ணிட்டு நான் வந்து சட்டியில் வச்சுருக்கிறேன். அப்படி இருக்குது இந்த குழம்பு உண்மையாதான். இப்போ வந்து அப்புறம் சாப்பாடு கொடுப்போம் நாங்களே. இவ்வளோ தான் எங்களோட சமையல் இன்றைக்கு. பார்ப்போம். இப்போ வந்து சாப்பாடெல்லாம் முடிஞ்சு தானே வந்தாக்களும் வழிகட்டினா அதோட ஒரு கால் மழையும் வந்து பெய்து போட்டு விட்டுருக்கணும். மழை அப்படியே நாங்களும் நடந்து அப்படியே எங்களோட மாடுகளை இருக்கா பார்த்து கொண்டு அப்படியே வருவோம். ஓ வழிக்கிட்டாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் எங்களோட உள் ரோட். இதுக்குள்ளேயும் கொஞ்சம் கம்பம் புள்ள வைக்கணும். விடாமல் இருக்குது. கம்பம் புள்ளையும் கிடக்குது. கொஞ்சம் நேர பிரச்சனையாக இருக்குது. விளையாட்டை பாருங்க. அப்பப்பாவும் எப்படி முடிஞ்சக்கில் திட்டு எங்க எப்படி இருக்கிறது பாருங்க. எந்த வளம் இருக்குது தம்பி என்னையா செய்கிறீங்க? மோட்டர் அப்படி இருக்கக்கூடாது. விழுந்து போடுவீங்க. வடிவாக இருக்கணும். தண்ணி இதுக்குள்ள பாயுதாங்க. எப்படி படம் இருக்குது அதில் பார்த்தீங்களென்றால் 2 கொக்கு புள்ளியாக்கள் நிற்கணும் பாருங்க. தம்பி வாங்க அப்படி அந்த பாலத்தில் போய் பார்ப்போம். அதோட இந்த மழை நேரத்துக்கு இந்த குளக்கட்டு இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்க. அங்கே குளப்பக்கம் இல்லாமல் இந்த எதிர்கட்டு பக்கம் இவ்வளோ அழகாக இருக்கு. அப்படியே இந்த பச்சை புல்வெளியாக சூழ்ந்து போயிருக்குது. ஏன்னா இது இந்த மட்டத்துக்கு தண்ணி பாயும். அந்த அதில் அடிக்கணக்கு போட்டிருக்கு. முதல் தண்ணி திறந்து விட்டா இப்போ பூட்டி இருக்குது. தம்பி விழுந்து விடக்கூடாது. கவனமாக போகணும் பிடிச்சி கொண்டு. என்னையா மீன் நிற்குதோ? இங்கேயும்
யாரோ ஒரு சுஜி ஒன்று வந்துதான் இருக்குல்ல. கேட்குறேன். நிதர்சன் சரியான இருக்குது. ஓமண்ணா பிறகுகளே அது சுஜி டவுளி டபுளி சுஜி எப்படி இருக்கு. ஆனால் அதில் தண்ணி பாயக்கு ஒரு அழகாக தான் இருக்கும். இப்போ வந்து தண்ணி வயக இதில் ரெண்டு பாயலாம் தண்ணிக்குள்ளே. இது அவ்வளோ ஆழம் இல்லை தான். இதுல இருந்து நீங்க பாஞ்சிருந்தேன்னு சொல்லியிருந்தா நான் நம்பி இருப்பேன். நீங்கள் என்ன பாய வைக்க போகிறீங்க ஓலாம் கிடக்குது. எனக்கு இப்போவும் நம்பிக்கை இல்லை. பார்ப்போம். இதே என்னடா ஆழங்குறாங்க நீங்கள் பாஞ்சிருக்கீங்க. என்னடா இதில் நார்மலாக நாங்கள் இதில் குளிச்சிருக்கிறோம். நாங்களே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வருது. ஆனால் நிறையவே இந்த சம்பு புல் வந்து வளர்ந்துட்டுது. அதுதான் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச காலத்துக்குலாம் இந்த சம்பு புல் வந்து இப்படி வளர்ந்துட்டு அதோட குருவி சேரும்போது அங்கே பாருங்க குளக்கட்டில் ஒரு இது வருது, டிராக்டர் வருது. அப்படி இருக்குண்டு குளம் அதில் இருக்குது. எங்கட காணி அப்படியே இதில் இருக்குது. அப்படியே குளத்தை பார்த்துக்கணும் இருக்குது. உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு காணொலி தானே. இன்றைக்கு உண்மையிலேயே ஒரு அருமையான சந்தோஷமான ஒரு காணொலி உண்டு. அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோமா? இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.